தள்ளாடுறீங்களே, வெளில கிளம்புறீங்களா? இல்லையே. ஏன் அப்ப தள்ளாடுறீங்க? நல்லா இருக்கக்கூடாதடி. மம்மி பசிக்குது மம்மி. பசிக்குதுன்னா சாப்பாடு சாப்பிடு. அந்த பசி இல்ல, இது அந்த பசி இல்ல, ஸ்நாக்ஸ் பசி. ஏதாவது செஞ்சு தாங்களா? ஸ்நாக்ஸ் இல்ல. நானா போய் தான் வாங்கிட்டு வரேன், செஞ்சு தரீங்களா? சரி, என்ன வாங்கிட்டு போறேன்? நுங்கு வாங்கிட்டு வரட்டா? சரி, ஓகே. போதும் இப்ப செய்யறதுக்கு. போதும். நீயும் நானே 2 சாப்பிட்டுட்டேன். எப்ப பார்த்தாலும் சோறுன்னு. சரி, ஓகே. சரி, இது உரிக்கணும். சரி, நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே. ரொம்ப சாஃப்டா இருக்கு பாரு, அதை வந்து நம்ம அரைச்சிடலாம். ஹார்டா இருக்கிறத வந்து கொஞ்சம் லைட் இதுவா இருக்கிறத வந்து நம்ம வந்து கட் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? மம்மி உரிச்சு வச்சிட்டா, மம்மி செஞ்சிடலாம் வாங்க. ஓகேம்மா, ஸ்டவ் எடுத்து வை சாப்பிடலாம். மம்மி ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், இது போதும். என்ன உங்க டேடி சாப்பிட மாட்டாரு. ஓகேவா? ஆல்ரெடி இது கொதிக்க வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ குங்குமப்பூ போடணும், அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா. ஓகே. எனக்கு இந்த குங்குமப்பூனாலே சிவாஜி படத்துல ரஜினி அவ்வளோத்தையும் சாப்பிட்டுருவாங்களே, அதுதான் தோணுது. பார்த்தன்னா சாஃப்டா இருக்கு பாரு, அதெல்லாம் அரைச்சிடலாம். கொஞ்சம் இதுவா இருக்கிறத நம்ம இந்த மாதிரி இருக்கிறத வந்து கட் பண்ணி போட்டோம்னா கடிச்சு சாப்பிடும்போது நறுக்கு நல்லா இருக்கும். நான் போயிட்டு ஜார் எடுத்து வரேன். போட்டுட்டா? போட்டுரு. சூடா இருக்கும்போது தான் குங்குமப்பூ போடணும். கலர் வருது, கலர் எல்லோ கலர் ஆயிடும் போட்ட உடனே. ஓகே. அரைக்க போறீங்களா அம்மே? ஆமாம்மா. நான் செலக்ட் பண்ணிட்டா? சாஃப்டா இதை எடுத்து கொடு. ஓகே. போதும். ஓகே. பொங்குது, சிம்ல வச்சிடுறேன். சிம்ல வை. இன்னொரு வீடியோல நானே குல்ஃபி செஞ்சு போடுறேன். சரி, இதில் வந்து ஒரு 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஏன்னா ஏலக்காய் பவுடர் போட்டால் அது அப்படியே மிக்ஸ் ஆகிடும், ஒரு சில குட்டீஸ்க்கு பிடிக்காது. அதனால ஒன்றும் பாதியமாக அரைப்படுறேன், இதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகே. ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை. சரி, என் மம்மி இதை அரைச்சி கொண்டு வந்துடுறேன்னு. ஓகே. பால் எனக்கு கொடுத்தாங்களே. பால் கொதிக்கும் போதே இந்த பாதாம் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். கிண்டி விடுமா? ஓகே. மம்மி இதை கட் பண்ணிடுறேன். நானே கட் பண்ணிட்டா? நானே கட் பண்ணிக்கிறேன், நோ பிரச்சனை. ஓகே, வா. ஓகே, அரைச்சி வச்சிருக்க அந்த நுங்கு எடுத்து கொட்டிடலாம். ஏன் இது கொட்டுறீங்க? அப்போதான் இன்னும் அந்த நுங்கு ஃப்ளேவரோடு அந்த ஜூஸ் இருக்கும், அதுக்காக தான். ஓகே. இதை கொட்டிடு. இது வந்து மில்க் மெய்டு வந்து ஒரு 3 ஸ்பூனு. நம்ம சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் மெய்டு போட்டால் கொஞ்சம் ரிச் லுக் இருக்கும், டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்கும், க்ரீமியான டெக்ஸ்சர் இருக்கும். அதுக்காக தான். ஓகே, இப்போ கடைசியாக நுங்க போட்டுடலாம். பார்க்கவே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாரு, பயங்கரமாக. கிறிஸ்டல் மாதிரி இல்லை? ஆமாம், ஜெல்லி போட்ட மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் அந்த இதில் ஃபுல்லாக ஸ்வீட்னஸ்லாம் ஏறட்டும். ஓகேவா மம்மி? உனக்கு சூப்பரான ஒரு நுங்கு பாயாசம் கொடுத்துட்டா? அவ்வளோதானா? அவ்வளோதான், சிம்பிள், ஈஸியாக இருக்கு. பால் இருந்தால் போதும், நுங்கு இருந்தால் போதும். பட் இது சீசனல் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும், நினச்ச நேரத்தில் செய்ய முடியாது. கரெக்டாக நீயும் வாங்கிட்டு வந்துட்டு சூப்பராக செஞ்சாச்சு. ஓகே, செம்மையாக இருக்குது. அதுக்குள்ளே அவங்க அத்தை வர்றதுக்குள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஓகேவா? சரி மம்மி, ஆஃப் பண்ணிடுறேன். 2 hours வெயிட் பண்ணு.
டேஸ்ட் பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுங்க. தேங்க்யூ. அத்தை சூப்பராக இருக்கு. ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கு. ஆமா நுண்டு சாப்பிட்டீங்களா? உங்க அது சாப்பிட்டுட்டு சொல்லுங்க.